குலத்தொழிலை அனுமதிக்க மாட்டோம் என சொல்லும் திமுகவை ஏன் எதிர்க்கவில்லை என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது. கோவை செல்வபுரத்தில் விஸ்வகர்மா சமூக அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் மத்தியில் பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் பேசும் வீடியோவை திமுகவினர் சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். அதில் குலத்தொழிலை அனுமதிக்க மாட்டோம் என சொல்லும் திமுகவை ஏன் எதிர்க்கவில்லை எனவும், மத்திய அரசின் விஸ்வகர்ம திட்டத்தினை தமிழக அரசு இதுவரை அமல்படுத்தாமல் இருப்பதை ஏன் கேள்வி கேட்கவில்லை என்றும் அவர் விஸ்வகர்ம நிர்வாகிகளிடம் ஆவேசமாக பேசும் காட்சி இடம்பெற்றுள்ளது. மது ஒழிப்பு மாநாட்டில் திருமாவளவன் பேசியதை பார்த்து அவர் மீதான மரியாதை உடைந்து விட்டதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி காந்தியை மதித்து கொண்டிருக்கீங்க. நீங்க தான் தினம் தினம் கொண்டு இருக்கிறீர்கள். ஓப்பனா நாங்க காந்தி எனக்கு பிடிக்காதுன்னு திருமாவளவன் சொல்றாரு. அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும். பாட்டில் திறக்கிற மாதிரி பேசுறாங்களாம். நான் எங்கேயுமே பாட்டிலையும் பேசல, மூடியும் பேசல. நான் மோடியை தான் பேசுவேன். என்ன ஒரு கீழ்த்தரமான மனசு இருந்தா வெளிப்பாடு இப்படி வரும்னு எனக்கு தெரியல. அது நான் நிஜமாவே திருமாவளவன் அவர்களை அவர் ஒரு நாகரிகமான அரசியல், என்னதான் கோபமாக வேகமாக பேசினாலும் நாகரிகமான அரசியல்வாதி நான் நினைத்து கொண்டிருந்தேன். அன்றைக்கி மேடையில் அவரோட இமேஜ் சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. இன்னொரு தலைவரை இப்படி பேச முடியும் அப்படின்றது வக்கிரத்தின் அடையாளம் என்பதை என்னால் சொல்லும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.